யாருக்கு அரசாங்கத்தில் வேலைக்கு வேணும்? இங்கே இருக்கிறவங்க அரசாங்க வேலைக்காக படிக்கிறேன், அரசாங்க வேலை கிடைச்சிருமா உனக்கு? புரியுதா? இது உள்ள போனா ஆகும், அரசாங்க வேலை உறுதி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. யாருக்கு குலதெய்வம் தெரியாது? குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிருங்க நீங்க. 2, உங்க வீடு கன்ஃபார்ம். ஒய்ஃப் கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சா? ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுங்க பிரேக்ல, நம்மளுக்கு வீடு கிடைச்சிருமா? ஏன்னா அது அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா அப்படியே உள் வாங்கி உள்ள உணர்ந்து கேட்டுக்கிறாரு. அப்படிதான் கேட்டீங்களா? ரொம்ப டீப்பா உள்ள போனீங்களா? அதனால தான் அவர் ஃப்ரீக்வன்சி நம்ம டச் ஆகும். இப்போ உங்க எல்லாருக்கும் டவுட் வந்துடும், என்னடா நம்ம ரொம்ப இப்படி இருந்தோம். இப்படி கிடையாது. அது நம்மளா நினைச்சுக்கிறது நம்ம ரொம்ப கரெக்டா ஆழ்ந்து கேட்கறேன்னு. உங்களையே மறந்து நீங்க கேட்கணும். உங்க மனைவி சேலை அணிந்திருக்க வேண்டும், நீங்க வேஷ்டி சட்டை போட்டிருக்கணும். உங்க குடும்பத்தோட 72 பேருக்கும் நீங்க என்ன பண்ணணும்? உங்க கையால பரிமாறணும். உங்களுடைய வெற்றி உங்க வாழ்க்கையில எத்தனை வருஷமானாலும் இந்த கிளாஸ், இந்த நேரம் உங்க வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது என்பதை வரலாறு கூறும். யாருக்கு அரசாங்கத்தில் வேலைக்கு வேணும்? இங்கே இருக்கிறவங்க அரசாங்க வேலைக்காக படிக்கிறேன், அரசாங்க வேலை கிடைச்சிருமா உனக்கு? புரியுதா? இது உள்ள போனா ஆகும், அரசாங்க வேலை உறுதி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. யாருக்கு குலதெய்வம் தெரியாது? குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிருங்க நீங்க. 2, யாருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னோ, உங்களுக்கு குழந்தை பிறகு போகுது, ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களா? ட்ரீட்மெண்ட்டை பார்க்குறீங்க? யார் ட்ரீட்மெண்ட் பார்க்கறது? இதில் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, 7 வருஷம். யாரு 7 வருஷம் மேலே ஆகுதா? ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களா? 12 வருஷம், அதை 7 தாண்டிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களா? உங்களுக்கு குழந்தை பிறந்துடும். நீங்கள் எத்தனை வருஷம் ஆகுது? 1 வருஷம். சரி, நீங்கள் கணக்குலேயே வரல. உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? உங்களுக்கு குழந்தை பிறந்துடும். இப்போ 3 விஷயம். யாருக்கு மெடிக்கல் இஷ்யூஸு, ஹார்ட் கம்ப்ளைண்ட்? யாருக்கு? உங்களுக்கா? மாத்திரை போடுறீங்களா? ஸ்டென்ட் வச்சுருக்கா? வைக்கணும்னு சொன்னாங்களா? இல்லை வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா? மல்டி கிரெயின்ஸ் இருக்கா? வைக்க முடியாதுன்ட்டாங்களா? பால்வ பிரச்சனை இருக்கு. 3 பேர் 4 பேர். இந்த ராகம் போகும்போது எதிரில் இருக்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னு என்னால் சொல்ல முடியும். இப்போ சங்கரபரண ராகம் போட போகிறேன். ஆழ்ந்து டீப்பாக உள்ள போனீங்கன்னா மூளைக்கு ஏறி தலையிலேருந்து கால் வரைக்கும் ரத்தம் என்ன ஆக போகுதுன்னா கிளென்ஸ் ஆகும். இதை முதல்ல முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம உங்களோட ப்ளஸ் மைனஸ்லாம் பார்ப்போம். ஆழ்ந்து எல்லாம் இப்போ அப்படியே உள்ள போறீங்க.
4.5 நிமிஷம் சங்கரபுராணம் கேட்டிங்க. எல்லாருமே மேஷராசி. மேஷராசி கூட வந்தவங்க கணக்கே கிடையாது. நீங்கள் பசங்களுக்காக கேட்டிருப்பீங்க. ஆனால் அது வேலை செய்யும். பசங்க வந்து கேட்டாங்களா, அதுதான் விஷயம். இந்த இடது பக்கம் இந்த ஜென்ஸ் உட்காந்துக்கிற டீமில் யார் சொந்த வீடு வேணும்னு கேட்டது? சொந்த வீட்டுக்காக வெயிட் பண்ணுறது யார்? ரொம்ப ஆழ்ந்து உருகி என்கிட்ட இடம் இருக்குது, நான் ரைட்டில், எனக்கு வலது பக்கம் நான் கேட்கல, இடது பக்கம் ஒருத்தவர் கணக்குப்படி 3 லைன் 4 லைன் தள்ளி கடைசி ரோவில், அதாவது எனக்கு இடது பக்கம் வரணும், 2 லைன் 3 லைன் தள்ளி இருக்கணும். சொந்த வீடுக்காக ஈர்ப்பு ஜாஸ்தியாக அவருடைய ஃப்ரீக்வன்சியை நம்மளை டச் பண்ணுது. அது அவர் அந்த சுப்பிரமணிய ஐயா பக்கத்தில் இருக்கிறார், பேனா தூக்குறாரு, அவர் எழுந்திருங்க. நீங்கள் தான் அவர் நீங்கள் தான். வீடு வேணுமா? சொந்தமாக வேணுமா? பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன ஊர்? சொந்த ஊர் சென்னை தான். தேடிட்டு இருக்கீங்களா? ஒரு வீடு கிடச்சிடும் 90 நாளில். அதுக்கு உண்டான எல்லா வேலையும் முடிஞ்சிடும். கையில் ₹1 இல்லைனாலும், பிளானே இல்லைனாலும். ஆனால் அவர் இந்த சங்கரபுராணம் கேட்கும்பொழுது, இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வீடு அமைய போகுதுன்னு ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுக்கு டச் ஆகும். இப்போ வீடு கேட்டது எத்தனை பேர்? 5 பேர் கேட்டுக்கிறீங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் கரெக்டாக நான் எழுப்புறேன். அவருடைய அந்த கவனம் 100% உங்களுக்கு 99 தான் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. தப்பே இல்லை, உங்களுக்குலாம் அமைய போகுது. அவருக்கு 90 நாள்னா உங்களுக்கு 100 நாள், அவ்வளோதான். சங்கரபுராணம் 2வது வாட்டி ஒழிக்க வச்சோம். வீடு கேட்குறவங்களுக்கு வீடு கிடைக்கின்றார் இறைவன். வீடு கேட்குறவங்களுக்கு வீடு கிடைக்க போதான். இருக்கிற இந்த இடத்துல கூட்டத்தில் யாரோ ஒருத்தவங்களுக்கு அவங்க பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்ட்டார். 2 விஷயத்தை தான் சொன்னார். பகவான் அதை மட்டும் தான் சொல்லுவார். சொல்கிறதா சொல்கிறோம், கேட்டுக்க, நல்லா கேட்டுக்கணும். உங்களுக்கு வீடு கன்ஃபார்ம். உங்கள் ஒய்ஃப் கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சா? உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லிவிடுங்க பிரேக்கில், நம்மளுக்கு வீடு கிடச்சிருமா? ஏன்னா அது அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா அப்படியே வாங்கி உள்ளே உணர்ந்து கேட்டுக்கிறாரு. அப்படி தான் கேட்டிங்களா? ரொம்ப டீப்பாக உள்ளே போனீங்களா? அதனால தான் அவர் ஃப்ரீக்வன்சி நம்ம டச் ஆகும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் டவுட் வந்துடும், என்னடா நம்ம ரொம்ப இப்படி இருந்தோம். இப்படி கிடையாது. அது நம்மளாம் நினச்சிக்கிறது நம்ம ரொம்ப கரெக்டாக ஆழ்ந்து கேட்குறேன்னு. உங்களையே மறந்து நீங்கள் கேட்கணும். உங்களையே மறந்து நீங்கள் கேட்கணும். அதுக்கு தான் ட்ரையல் டெமோ காட்டினேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. உங்கள் பேர் என்ன? சுரேஷ்குமார். யாருன்னு எனக்கு தெரியாது. 3வது எத்தனாவது லைன்? 1 2 3 4வது லைனா? 4வது லைனில் கடைசியில் கரெக்டாக வச்சார் பாரு இறைவன். அதான் மேட்ரு. இன்னைக்கு வந்து மேஷராசிக்காக சம்பத் சார் வந்து இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறான்னு சொல்லி ஒய்ஃப் ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க. சரி, அதுக்காக வந்தோம். கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்துட போகிறான்னு சொன்னோம். ஆனால் அவர் வந்து சொல்ல நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபோட ரிலேட் பண்ணியே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து என்ன ஒரு சர்ப்ரைஸ்னால் வந்து நம்ம ஒரு பிளானில் இருப்போம், இதெல்லாம் சொல்லுவாரா அப்படின்ற ஒரு மனநிலையில் வந்திருப்போம். ஆனால் அவர் என்னன்னா நம்ம மனசுல என்ன நினச்சிருக்கோமோ அதே மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. நீங்கள் இன்னும் கூடிய சீக்கிரத்தை வந்து வீடு வாங்கிடுவீங்க அப்படின்ற மாதிரி. நான் அதெல்லாம் வீடு வாங்கிடுவோமான்ற ஒரு நம்ம மனசுக்குள்ளே ஒரு இவர்கிட்ட கேட்கலாமா வேணாமன்ற ஒரு பிளான்ல இருந்தோம். ஆனால் அவர் என்னன்னா அவரே எழுப்பி கூப்பிட்டு நீங்கள் இந்த கூடிய சீக்கிரத்தில் வீடு வாங்கிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது சொன்னார். எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. இப்போ 2வது லைனில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கும் வீடு கிடைக்கும். கொஞ்சம் லேட் ஆகும். இல்லை சங்கரபுராணத்தை நான் மறுபடியும் ஆழ்ந்து டீப்பாக மறுபடியும் உள்ளே போகிறேன் அப்படின்னா அது 4 நாள் ஆகும், குறையும். இந்த கூட்டத்தில் ஒருத்தவங்களுடைய பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது உறுதி, ஒருத்தருக்கு வீடு கிடைக்கும். நீங்கள் யாருன்னு தெரியாது, உங்கள் கட்டம் என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ கல்யாணத்தை கேட்டார், மறுபடியும் உட்காருன்னா மறுபடியும் டீப்பாக ஆழ்ந்து கேட்டார். ஆனால் அவர் எழுப்பவே இல்லை. நம்ம இப்போ ஒரு பேர் சுரேஷ், இவருக்கு வீடு கிடைச்சோடனே என்ன பண்ண போகிறாருன்னா, இங்கே எத்தனை பேர் இருக்கிறேன்ப்பா, எத்தனை பேர் இருக்கிறேன் கவுண்ட் என்னப்பா, கரெக்டாக என்னணும். இங்கே இருக்கிற மொத்த பேர் எண்ணிடு. சுரேஷ் தானே பேர்? சுரேஷ் என்பவருக்கு வீடு கிடைத்து விடும். அவர் ஜாதகம் தெரியாது, அவர் பேர் நம்மளுக்கு தெரியாது, அவர் யாரும் நம்மளுக்கு தெரியாது. அவர் கேட்க வந்ததெல்லாம் நம்மளுடைய பொருளாதார நிலை மாறுமா, நம்மளுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், பசங்க வாழ்க்கை, சொந்த வீடு எப்பொழுது அமையும், அதெல்லாம் கேள்விகள் இருக்கு. அவருக்கு வீடு கிடைக்கும் போது உறுதி. உண்மையிலே அவருக்கு வீடு கிடைக்கும் போதுன்னு எப்படி ராகத்தை வச்சு சொன்னோம்? அவர் அஸ்ட்ராலஜி கிரகத்தையே பார்க்கலையே. அப்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. எதில்? ராகத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. நேற்று ஆனால் ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் எழுப்பிக்கிறேன். ரொம்ப நேரம் நிற்க வச்சு அப்புறம் திட்டுவீங்க. அதுக்கு தான் நேற்று நான்
கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனி ஒரு பகுதி, 62 பேர். இப்போ எழுந்துக்கலாம் சுரேஷ் அவர்கள். 62 பேர் இருக்கிறாங்க நம்ம டீமில். நம்ம டீமில் எத்தனை பேர் மொத்தம்? சரி, இப்போ அவர் என்ன பண்ணால் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கணும். யார்? சுரேஷ் என்பவருக்கு வீடு கிடைச்ச உடனே இந்த 62 பேருக்கும் ஒரு நல்ல மதிய உணவை என்ன பண்ணிடணும், ஒரு விருந்து வைக்கிற. விருந்துனா விருந்து கிடையாது, மதிய உணவு. என்ன பண்ணுறாரு? மதிய உணவு பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். எல்லோரும் ஒரு இடத்துல மீட் பண்ண வச்சு எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, மதிய உணவு கொடுக்குறேன்னு அவர் பிரார்த்தனை பண்ணிக்கணும். உடனே அவருக்கு வீடு கிடச்சிடும். இப்போ நம்மளுக்கு சோறு போட்டதுனால அவருக்கு வீடு கிடச்சிடாது. எதுக்குன்னா உண்மையிலே இந்த ராகத்தோடைய பவர் வேலை செய்யுதுன்னு அவர் 90 நாள் கழிச்சு நம்மளுக்கு சொல்ல போகிறாரு. அதை நேரடியாக சொல்லும்போது இன்னும் நம்மளுக்கு என்ன ஆகிடும், கான்ஃபிடென்ட் லெவலு அதிகமாகும். அப்போ அவர்னா எதில் இருப்பார்? சந்தோஷத்தில் இருப்பாரா? இப்போ நம்மளும் சந்தோஷமாக அந்த மாதிரி மாறணும். அவர் இந்த 62 பேர் ப்ளஸ் எங்கள் டீமில் ஒரு 10 பேர், 72 பேருக்கு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, மதிய உணவு உங்கள் செலவில் போடுறேன்னு வேண்டிக்கிறீங்க. சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டேட் வந்து சொல்லியிருந்தாரு, அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து வீடு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணனா, இங்கே கிளாஸ் நடந்த எல்லாருக்குமே வந்து அன்னதானம் போடுங்கன்ற சொன்னார். அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அது. ஏன்னா நம்ம சந்தோஷத்தில் இருக்கும்போது மற்றவங்களுக்கும் அதை பகிர்ந்துக்கணுன்றதை வந்து ஒரு சிம்பாலிக்காக அப்படி சொல்லியிருந்தாரு. இந்த எண்ணங்கள் என்ன பண்ணும் தெரியுமா, உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக அந்த வீடை கொடுத்துரும். இந்த 62 72 பேர் என்ன நினைப்பாங்க, இவர் உண்மையிலே இந்த ரிசல்ட்டை சொல்லிடுவாரா, 90 நாளில் இவருக்கு இது கிடச்சிருமா, அவர் கிளாஸில் சொல்லிக்கிறாரு, பார்ப்போம் எப்படி பாசிபிளா, லோன் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, அப்படிலாம் எண்ணங்கள் இருக்கும் இல்லையா. வீடு கிடச்ச உடனே அவர் நம்மளை ஒரு குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுவார், சுரேஷ் அவர்களுக்கு சொந்த வீடு கிடைத்து விட்டது, அனைவரும் வாங்க சந்திப்புன்னு. அதில் யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவேன். ஏன்னா ட்ராவல் பண்ணி வராங்கல்ல. அன்றைக்கி சுரேஷ் நினைப்பார், கிளாஸுக்குன்னு சொல்லி தான் கூப்பிட்டானுங்க, இங்கே ஒரு பெரிய செலவு வச்சிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. சரியா? இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. எதுக்குன்னா அந்த வீடு லோனில் வாங்கினா கடைசி வரைக்கும் அந்த லோனு தடையில்லாமல் கட்ட முடியும். புரியுதுங்களா? அதுக்கு ஒரு காரணத்தோடு தான் சொல்கிறேன். காரணம் வீடு கிடைச்ச உடனே கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் கூப்பிடக்கூடாது. எதுக்கு? என்றைக்குமே கிரகப்பிரவேசத்துக்கு யாரையும் கூப்பிடக்கூடாது. நம்ம வீட்டில் நல்லா வாழணும்னா என்ன பண்ணக்கூடாது, யாரையும் கூப்பிடக்கூடாது. நம்ம மனைவி, அவ்வளோதான். மனைவியோடைய அண்ணன் தம்பி கூட கூடாது இருக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டுக்காரருடைய அண்ணன் தம்பி கூடாது இருக்கிறது இன்னும் நல்லது. அனுபவப்பட்ட பிறகு இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. சரியா? இல்லை நான் கூப்பிடுவேன் அப்படின்னா அந்த வீட்டை நீங்கள் விற்றுருவீங்க 2-3 வருஷத்தில் லோன் கட்ட முடியாமல். புரியுதா? நான் மேலே சாமினா பந்தல் போடுவேன், 4 ஐட்டம் கேட்ரிங்கில் கொடுத்தேன், பைனாப்பிள் கேசரி தான் வைக்கணும்னு நினச்சேன்னா நம்ம பைனாப்பிள் ஆகிடுவோம். எவனும் நல்லவன் கிடையாது. புரியுதா? இதெல்லாம் நீங்கள் அனுபவப்பட்டு வரத்துக்குள்ள 60-70 வயசு ஆகிடும். நான் இப்போவே வந்து சொல்லினுக்கிறேன் உங்களுக்கு. சரியா? கிரகப்பிரவேசம்லாம் பண்ணிவிடுங்க. ஏன்னா திடீர்னு நம்ம ஆளுங்கள 90 நாளில் வீடு கழிச்சிச்சுரா, நம்மளும் தான்டா 5 நிமிஷம் அப்படியே இருந்தோம். அதோட சுரேஷ் ஒருவர் ஜாதகத்தை தூக்கினேன் சார், லோனே கட்ட முடியல சார், வேலையை விட்டு தூக்கிட்டான் சார், ஒரே பிரச்சனையாகுதுன்னா வேணாம். மனிதர்களுடைய எண்ணம் பயங்கரமான ஒரு பவர். ஆமாம், பயங்கரமாக மாறிடுமா. இப்போ பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு 2 பேர். இப்போ சுப்பிரமணியன் நினைப்பார், என்னடா இது நம்ம பக்கத்தில் தான் உட்காந்துருந்தான், நானும் தான் கண்ணு மூடிய ராகத்தை கேட்டேன், எப்படி இவனுக்கு வீடு வேறு டைல்ஸ் இது நல்லா படிக்கட்டு நல்லா ஐசிலிங் வச்சுக்கிறான், வேலை செஞ்சிடும். நல்லா இருந்த சுரேஷ் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவார். புரியுதா? எனர்ஜின்னு ஒன்று இருக்குமா. நீங்கள் மதிய உணவு உங்கள் செலவு, உங்கள் மனைவி சேலை அணிந்திருக்க வேண்டும், நீங்கள் வேஷ்டி சட்டை போட்டிருக்கணும், உங்கள் குடும்பத்தோட 72 பேருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கையால் பரிமாறணும். உங்களுடைய வெற்றி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருஷமானாலும் இந்த கிளாஸு இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது என்பதை வரலாறு கூறும்.